வரவேற்கிற அந்த முதலமைச்சருக்கு என்னுடைய சல்யூட். பிஜேபி ஆள்ற மாநிலம், அதாவது புஷ்பர் சிங் தாமின்னு சொல்றவரு, அதுக்கு கட்ஸ் வேணும், நிச்சயமா கட்ஸ் வேணும். இது மக்கள் என்னன்னா பொது சிவில் சட்டம் வந்தா இது என்ன முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லோரையும் அச்சு துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சிஏ சட்டத்தில் எந்த அளவு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ. ஆனால் நான் பெண்களை குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். கல்யாணம், டைவர்ஸு, நிலம், பூர்வீக சொத்து, இது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பார்த்தா அந்த சட்டம் எல்லோருக்கும் சமம் தான். இதை எதிர்க்கிறவங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் ஏன்னா இன்னைக்கு போனா இன்னைக்கு இஸ்லாமிய ஷரியத்து வேற சொல்லுது, இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று தனியாக சொல்லுது. நான் கேட்குறேன், எந்த நாட்டில் இந்த மாதிரி தனித்தனி சட்டம் இருக்குது? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஓகே. அதே மாதிரி என்ன ஒன்றா ஒரே சட்டம் சொல்கிறதால அது ஏன் ஒன்றா? இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னா அது நான் முதல்ல என்ன பண்ணுவேன், அந்த ரிசர்ச்சை என் வீட்டில் நான் பரிசோதிக்கப்பேன். அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆனதான் அது வெளியில் கொண்டு வருவேன். இன்றைக்கி பார்ப்போம்னா இந்த மாநிலத்துடைய தலைவர் முதலமைச்சர் கொண்டு வந்துக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம்.